ஓகே. நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி வந்து உலக ரட்சகரானார். ஓகே. சோ ரான்சம் மீட்பின் திட்டம் அதான் பார்த்தோம் இல்ல. ஆமா. சரி. சோ ஆதாம் மூலமாய் வந்து மரணம் வந்துச்சு. அந்த மரணத்துல இருந்து மீட்கிறதுக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர் ஈடுபலியா தன்னையே ஒப்பு கொடுத்தார் சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தார். அதுதான் வந்து என்னதுன்னா ரெஸ்கியூ பிளான், என்னதுன்னா மீட்பின் திட்டம் சொல்ற அந்த இது கீழே நம்ம ஃபுல்லா படிச்சோம். ஓகே. அதுல முக்கியமான வசனமா நம்ம என்ன பார்த்தோம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 17 இருந்து 19 வரைக்கும். ஆமா. அது ஒரு வாட்டி படிச்சிடுங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒருத்தர் மூலமா மரணம் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து மூலமா என்ன இருக்கு? ஜீவன் வந்து எல்லாரும் ஆழ்வார்கள் வருவாங்க சொல்றாங்க. சரி, அப்படியே படிங்க அடுத்த வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிடுச்சு. ஒரே மனுஷனாலே ஜீவன் அளிக்கும் நீதி வந்து உண்டாயிற்று. நீதி வந்துருச்சான், ஜீவன் கொடுக்கணும் சொல்றது ஒரு கட்டாயம், கட்டளையா வந்துருச்சு. அப்படியே படிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர் சொல்லும்போது எல்லாரும் சரி ஆள் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இது பாக்குறோம். அதனால ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் நம்ம பாக்குறோம். எல்லாருக்கும் தான் அந்த மீட்பு வருது சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது தேவனோட சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது சொல்லி பார்த்தோம். ஓகே. இயேசு மனுஷனாக வந்த கிறிஸ்து இயேசு அவரை நம்ம மீட்கும் பொருளாக கொடுத்தவர். சோ அப்ப இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க மனுஷனா தான் இருந்தாரு. அவர் கடவுள் கிடையாது. அப்போ இல்லைன்னா அவர் வந்து ஆவிக்கு சரீரத்துல இல்ல, இல்லைன்னா அவர் பயங்கரமான வல்லமை வந்து தேவன் கொடுத்தது கிடையாது. அது எப்படி கிடைச்சதுன்னா பரிசுத்தாவி மூலமா தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த வல்லமைகள்லாம் செஞ்சார் சொல்லி நம்ம தெளிவா பார்த்தோம். ஓகே. ஏன்னா பரிசுத்தாவி வந்தாலும் எங்க என்ன இருக்கு? வல்லமை இருக்கு, அதிசயம் இருக்கு, அந்நிய பாஷை இருக்கு. அது மாதிரி ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம் அந்த வசனங்கள்லாம். அது வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தப்ப பெறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் ஆரம்பிக்குன்னு சொல்லி போறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்ல, அந்த ரெக்கார்டே இல்ல சொல்லி போறோம். 12 வயசுல கோயில் போகும்போது அந்த ரெக்கார்டு இல்ல, அதுக்கு முன்னாடியும் கிடையாது, அதுக்கப்புறமும் கிடையாது. ஓகே. சோ ஆனா அதிசயத்தக்கவா பிறந்த குழந்தையிலே யார் சிறந்த குழந்தை சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர். அவர் குழந்தையில இருக்கும்போதே அவருக்கு என்ன இருந்தான்? பரிசுத்தாவி இருந்தான், நிறைந்திருந்தா சொல்லி போறோம். அதனால ஸ்திரீகள்ல பிறந்ததுல யோவான் ஸ்நானகரை காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லை சொல்லும் போது, ஏன் பெரியவர் யாரும் இல்லை? இயேசு கிறிஸ்து கூட கிடையாது. ஓகே. ஸ்திரீகள் பிறந்ததுல யோவான் காட்டில பெரிய இல்லை சொல்லும் போது, யோவான் பிறந்ததுல இருந்து என்ன இருக்கு? பரிசுத்தாவி இருக்கு. 30 வயசுல பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு. ஓகே. இந்த டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஏன் அந்த மாதிரி சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு. ஓகே. அந்த வசனம் கூட நம்ம டீடைலா பார்க்கலாம். சும்மா உங்களுக்கு ஹிண்ட். நீங்க கூட போய் லூக்கா 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அதுல டீடைல் எல்லாமே இருக்கு. ஓகே. சரி. அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம்னா, அப்ப ஏற்ற காலம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன ஏற்ற காலம்? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தவங்க விசுவாசிச்சாங்க. விசுவாச வீரர்கள் பட்டியல இருக்கு. பட்டியல இருக்க ஆபேல் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க சொல்லி பார்க்கும்போது அவங்க 2 விஷயம் பண்ணாங்களாம். ஒண்ணு பலிகளை கொடுத்தாங்க. அது யாருக்கு அடையாளமா இருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கு. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி. அதே நேரத்துல 2வது விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து வருவார், ஒரு மெசியா வருவாரு எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தார்கள். அவங்களுக்கு தேவன் வந்து இந்த தேசத்தை கொடுத்திருந்தாலும், சொந்தமா தேசத்தை கொடுத்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்களாம்? அந்நியரும் பரதேசியமாய் சுற்றி திறந்தார்கள். தேவன் தரும் நகரத்துக்காக. அதனாலதான் என் நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மோசே என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும் பலன்மை நோக்கி அது நிந்தை என்ன பண்ண சந்தோஷம் என்று எண்ணினார் சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பார்த்த கூட கிடையாது. ஓகே. அப்ப எல்லாருக்கும் நம்பிக்கை என்னதுன்னா, ஒரு மெசியா வருவாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. அந்த நம்பிக்கை தான் எல்லாருக்குமே இருந்து சொல்லி போகிறோம். ஓகேவா? அது பலிகள் மூலமாவும் காமிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய
புரிதல் மூலமாவும், ஓகே, தேவன் கொடுத்த வார்த்தையின் மூலமாவும் வாக்குத்தத்தங்கள் மூலமாவும் அவங்க புரிஞ்சு என்ன பண்றாங்க, மெசியா வருவாரு, அவர்தான் காத்திருக்கணும், அதுதான் உண்மையான ராஜ்யம், இந்த உலகம் நம்மளுக்கு கிடையாது, இது டெம்பரரி சொல்றதை புரிஞ்சிருந்தாங்க சொல்லி போவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கடைசி என்ன பார்த்தோம்னா ஒரு லிஸ்டே சொல்றாங்க, எத்தனை பேர்லாம் சொல்லிட்டு, தாவீது, சிம்சோனு, கிதியோனு, ராகாமு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? சொல்லிட்டு வரும்போது கடைசியில 39, 40 அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 39 ஏன்னா நம்ம அதுதான் நம்ம ஸ்டார்ட் முடிச்சோம் இல்ல? ஆமா ஆமா ஆமாண்ணே. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 விசேஷமான ஒன்றை தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிறார் சொல்லி சொல்றாங்க. ஓகே, என்னன்னா நம்மை இல்லாமல் பூர்ணம் வராதபடிக்கு. அப்ப 2 பாயிண்ட் நீங்க எழுதுங்க. என்னன்னா வித்தவுட் அஸ் அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க, நம்மை இல்லாமல் பூர்ணம் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை நம்ம பார்க்கணும். விசேஷித்த நன்மை சொல்றது செகண்ட் பாயிண்ட், அதை நம்ம பார்க்கணும். அது ரெண்டு தானே இந்த இடத்துல வந்து இந்த 2 சென்டென்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்டான வார்த்தைகள். ஆமா, ஓகேவா? இப்ப வந்து நம்ம எழுதிக்கோங்க. இப்ப வந்து இந்த 2 பாயிண்ட்ல நம்மை அல்லாமல் பூர்ணம் அடைய மாட்டார்கள் சொல்லும் போது இப்ப நம்ப சபையானது எப்போ நிறைவடையும்? பூர்ணம்னா என்னது? நிறைவு. நிறைவுதான் அதுக்கான இன்னொன்னு அர்த்தம். ஓகேவா? நிறைவு. எப்போ சபையானது நிறைவடையும்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில. ஓகே, அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களும் அவங்க என்ன பண்றாங்க? நித்திரையில இருக்காங்க, இளைப்பாரி கொண்டிருக்காங்க. உன் காலத்தின் முடிவில் என்ன பண்ணுவாய்? நீ எழுந்திருப்பாய் சொல்லி எங்க சொல்றாங்க? தானியேல் 12ஆம் வசனம். ஓகேவா? அது வரைக்கும் நீ என்ன பண்ண? இளைப்பாரி கொண்டது. ஓகே, அப்ப பிரேத குழியில இருக்கிற எல்லாரும் சத்தத்தை கேட்கும் காலம் வரும்போது யார் வரா? இயேசு கிறிஸ்து வர்றாரு 2ஆம் வருகையில. ஓகேவா? வரமேது என்னாவது? நம்மை அல்லாமல் பூர்ணமாக முடியாது சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15 நம்ம என்ன படிச்சோம்? முதலாவது கிறிஸ்து எந்திக்கிறாரு. ஓகே, முதல் பலனவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையிலே முதலாவது உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப முதலாவது உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவருடையவர்கள் சொல்லும்போது யாரு? அது சபையை குறிக்குது. நம்ம வந்துட்ட பிறகுதான் அவங்க என்ன வாங்கலாம்? நம்மை இல்லாமல் பூர்ணம் அடைய முடியாது. அப்ப யார் ஃபர்ஸ்ட்? சபைதான் ஃபர்ஸ்ட். சபைதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்ப அந்த ஆர்டர் படி எழுதுங்க வசனத்தை. என்னன்னா நம்ம என்ன பாக்குறோம்னா நம்மை அல்லாமல் பூர்ணம் அடைய முடியாதுன்னா சபையானது எப்பொழுது பூர்ணம் அடையும்? நாம் சொல்லும்போது யாரை குறிக்கும்? சபை. ஓகே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம்.
ஓகே அப்பா, எழுதிட்டீங்களா? ஓகேண்ணே. ஆமாண்ணே. ஓகே. சோ இங்க வந்து சபை எப்படி ஃபர்ஸ்ட், ஓகே, நம்ம இல்லாமல் பூர்ணம் அடைய முடியாதுன்னா என்னதுன்னா, நம்ம தான் வந்து தேவன் வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாரு, எதிர்பாரு. ஓகே, சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே. அது ஒரு இடத்துல சொன்னா கிடையாது, நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆ அந்த மாதிரி வசனங்கள் ஓகே எங்க சொல்றாங்கன்னா, எபேசியர் 1 அதிகாரம் 9, 10, 11. அண்ணா ஒரே நிமிஷம். எல்லாம் வந்து இதுல இருந்தே 11ல இருந்தே படிங்க. அண்ணா ஒரே நிமிஷம்ண்ணே. ஓகே. ஓகே அண்ணா, இது சொல்லுங்க. எபேசியர் 1 அதிகாரம் 11ல இருந்து 12, 11. 13. ஓகே. படி. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி. கிறிஸ்துவின் மேல் முன்னேனா என்னது? முன்னே நம்பிக்கையாய் இருக்கிற நாங்கள் சொல்ல வந்து இது அப்போஸ்தலர் சொல்லுதா? அப்போஸ்தலர் சொல்லுதா இல்லைன்னா வந்து இது யாருக்கு எபேசிய சபைக்கு பேசுறாங்க? முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் சொல்லிட்டு அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக படிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ முன்னாடியே சொல்லுது, கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே. கிறிஸ்துவத்துக்கு முன்னாடி சொல்லல, கிறிஸ்துக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. அதனாலதான் 9ல இருந்து படிச்சீங்கனாலே தெரியும். 9 முன்னாடில இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சீங்கனாலே 5ல இருந்து படிங்க. பிரியமானவர்கள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் நம்ம சுவிகார புத்திரராகும்படி. எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, உலகத்துல ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல நீங்க என்ன பண்ண பண்றீங்க? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் என்ன பண்றாரு? உங்களை முன் குறிச்சிருக்காரு. எப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர். யார் தெரிந்து கொண்டாரோ? தேவன் தான் தெரிந்து கொண்டாரோ. எப்படி தேவன் தெரிந்து கொண்டாரு? வேணா படிக்கலாம் அந்த வசனம் கூட. இதை பிடிச்சுக்கோங்க. யோவான் 6 44 வசனம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அதுக்கு அர்த்தம் என்னது? ஆண்டவர் தான் செலக்ட் பண்றாரு அப்படின்னு. அப்ப செலக்ஷன்னாலே என்னதுன்னா ஆண்டவர் கையில இருக்கு. ஓகேவா? அது நம்ம கையில இல்ல. நம்ம குட்டிக்காரனை போட்டாலும் என்ன பண்ண முடியாது. நான் பரிசுத்தமா பயங்கரமா என்னோட இது ஃபுல்லா நான் டிவி பார்க்கல, தப்பு செய்யல, பாவம் செய்யல, எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால நான் நீதிமான் ஆயிட முடியுமா? முடியாது. ஓகே, அது தேவனுடைய சாய்ஸ். ஓகே, விரும்புகிறனாலும் அல்ல, செய்கிற தேவனாலே ஆகும். எக்ஸாம்பிள் படிங்கன்னா ரோமர் 9 அதிகாரம். எதுனா 10 வசனத்துல இருந்து. ஓகே. இது நமக்கு வந்ததுதான். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. தெளிவா இருக்கு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்
நன்மை தீமை செய்யவே இல்லை பசங்க. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காட் என்ன பண்ணுவாருன்னா கடைசி நாள்ல புடிச்சு வச்சு நீ என்ன நன்மை செஞ்ச என்ன தீமை செஞ்ச சொல்லி கேட்பாங்க சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க காடோட விஷயம் என்னதுன்னா, பார்வையே வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா, இது உன் சிந்தை, ஏன் சிந்தை வேற சொல்லி புரிய வைக்கிறாரு. என்னதுன்னா, நன்மை தீமை அறியாத தக்கமது தேவன் என்ன பண்றாரு, தெரிந்து கொள்ளுதலின்படி. அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி. ஓகே, ஆமா ஆமா. அப்படி படிங்க. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறித்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அநீதி இருக்குன்னு சொல்லிட்டு என்னையே சூஸ் பண்ணல, என்னையே வந்து தேவன் தெரிந்து கொள்ளல, எனக்கு ஏன் இந்த அபிஷேகம் கொடுக்கல சொல்லி கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னதுன்னா, சவுல் இருக்காரு, சவுலோட பையனாகிய ஜோனத்தன் தான் அடுத்த ராஜாவை வரணும் நியாயப்படி, உலகத்தின் நியாயத்தின்படி. எப்படி வந்து கருணாநிதி இருந்தாருன்னா அவர் பையன் ஸ்டாலின் வராரோ, அவர் பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின் வராரோ, அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா வரும். ஓகேவா, குழந்தைங்க இல்லைன்னா வேற யாராவது வருவாங்க. ஓகேவா, ஆனா அந்த காலத்துல மக்களாட்சி இது ராஜாவோட ஆட்சி இருக்கு, ராஜாவோட பசங்க தான் வருவாங்க. ஓகே, அடுத்த பதவியில சொல்லிப்பாங்க. அது இருக்கும்போது யோனத்தான் வந்து ராஜாவாகணும். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா சூஸ் பண்ணிட்டாரு. இது யோனத்தானுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே யோனத்தானுக்கு எப்படி இருந்தது, அவங்க அப்பா மாதிரி இது கிடையாது, அந்த பதவி ஆசை கிடையாது. யோனத்தான் நல்ல, அவன் தேவன் மேல பற்று இருக்கவன். அவன் வந்து என்ன பண்றான்னா, அப்பா கிட்ட போய் நான் கேட்டு சொல்றேன், எனக்கு தெரியலப்பா சொல்லி கேட்கும் போது அவங்க அப்பா வந்து இவனே ஈட்டியால குத்த வராங்க. ஓகே, அப்ப தெரிஞ்சிச்சு தாவீதை கொல்ல வர சொல்லிட்டு, நீ என்னதுடா உன் ராஜ்யத்தையே வந்து நீ அவனுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுது, உனக்காக தான் நான் அது நியாயப்படி நல்லது, கரெக்ட் தான். ஆனா தேவனோட பார்வையில் தப்பு சொல்லி யோனத்தான் உணர்றான். உணர்ந்த உடனே தாவீது கிட்ட போயிட்டு அந்த இந்த ஆரோ வில்ல வந்து தூரமா விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சு அல்லது விளம்பது. யோனத்தான் என்ன சொல்றான்னா, தாவீது நீதான் ராஜா வருவ சொல்லி தெரியுது எனக்கு. தேவன் வாக்கு, நீ வரமேது எங்க வீட்டை வந்து முற்றிலுமா அழிச்சிடாத. ஆனா யோனத்தான் நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், அப்பயே சாவடிச்சிருக்கலாம் தாவீதை. ஓகே, சாவடிச்சிருக்கலாம். ஆனா பயங்கரமான யுத்த வீரன் வேற யோனத்தானும். ஓகேவா, தாவீது வந்து அவனே கேட்கிறான், நீ எனக்கு கொண்டு போனா கொண்டு போட்டு சொல்லி சொல்றாரு. ஓகேவா, நான் ஏதாவது தப்பா பண்ணிருக்கேன் சொல்லிட்டு டைரக்டாவே கேக்குறாரு. அவ போட்டுருக்கலாம். ஓகே, ஆனா தேவனுக்கு பயந்து யோனத்தான் என்ன பண்ணா, எதுவும் பண்ணல. அப்போ நம்ம என்னதுன்னா, தேவன் யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவர் மேல் இரக்கமா இருப்பார். யோனத்தானுக்கு புரிஞ்சிச்சு, தேவன் தாவீது மேலதான் இருக்கிறாரு, கூட இருக்கிறாரு. என் கூட இல்ல சொல்லும் போது அவன் என்ன பண்றான், சரிப்பா நான் தேவன் உன் கூட இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன் சொல்லிட்டு என்னதுன்னா, ஒண்ணு எனிமி ஆகணும், 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு அவனுக்கு பகையாகணும், இல்லைன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும். என்ன பண்ணாரு சாய்ஸ், யோனத்தான அவர் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஓகேவா, சோ என்னதுன்னா, அப்போ நம்ம விரும்புகிறவன் யாரு, யோனத்தான் விரும்புறான் ராஜாவாகணும் சொல்லிட்டு. விரும்புறனாலும் கிடையாது, செய்தி பண்றதுனாலும் கிடையாது. ஓகே, விலை செய்கிற தேவனாலே. ஓகேவா, இப்ப படிங்க அந்த வசனத்தை 14. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஓடுகிறவனாலும் கிடையாது, நான் ஓடுறேன் பாரு, நான் கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் பாரு, உங்களுக்காக நான் சரீரத்தை சுட கொடுக்குறேன் பாரு, அதெல்லாம் பண்ணாலும் கிடையாதா. ஓகே, விரும்புகிறேன், நான் விரும்புறப்பா பரலோகம் வரணும், நான் விரும்புகிறப்பா என்னை கூட்டு போயிடுங்கப்பா சொல்லி விரும்புறவனால என்னதான் கிடையாது. அது யாரால மட்டும் இருக்கா, அவருடைய சாய்ஸ். ஓகே, அப்போ தேவன் வந்து ஒரு சாய்ஸ் வச்சிருக்காரு. சாய்ஸ்னா, எவன் பிதாவை ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். இந்த பாயிண்ட் வந்து எப்ப வரைக்கும் இருக்கும்னா, இந்த வசனத்தின் காரியம் வந்து இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும். ஆனால்தான் இயேசுவின் வருகையில வரும்போது என்ன சொல்றாருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நாலாபுறத்திலிருந்தும் கூட்டி சேர்க்கிறார். ஓகே, எப்போ 2ஆம் வருகையில. ஓகே, அப்போ
அந்த டைம்ல இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில இருந்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற மக்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி இருந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? ஆமா. தீர்க்கதரிசிகள் அவங்க இல்லைன்னா வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் சொல்லி வரும். ஓகேவா? ஆனா ஓகே. புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லைன்னா அவங்க சபை சொல்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. ஸ்பெஷலான வார்த்தை. ஓகே. ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். அப்போ பிதா ஒருத்தனை இழுத்துக் கொள்றவங்க தான் இழுத்துக் கொள்றதுன்னா என்னது? 10 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் சூஸ் பண்றதா என்னது? சூஸ் பண்றாரு. எழுத்துக்குள்ள. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இழுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். ஓகே. ஓகே, உங்களுக்கு கேள்வி ஏதோ சொன்னீங்களா? ஆமாண்ணே. இல்ல அந்த இதுல 12ஆம் வசனத்துல சொல்லும்போது ஆனா அதுக்கு கீழேயும் பதிலும் வருது. இப்போ யாக்கோப சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆண்டவர் பார்சியாலிட்டி பாக்குறாரா? 2 பேரும் ஈக்குவலா தான் பார்க்கணும் அப்படின்னு கொஸ்டின் வருது. ஆனா அதுக்கு கீழே ஆண்டவர் சொல்றாரு, அவர்கிட்ட அநீதி உண்டுன்னு சொல்லக்கூடாது. அவர் யார் மேல இறக்கமா இருப்பேன். ஏன்ட்டு இது ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு ஆர்சி பீப்புள். அது கன்க்ளூட் பண்றதுக்குள்ளே அவங்களுக்கு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் எனக்கு அது நினைவு வருது, அதனாலதான் கேட்கிறேன். ஆண்டவர் அப்படி கார்னர் பண்ண மாட்டாங்கல்ல, அதாவது வேசா வெறுக்க மாட்டாங்கல்ல? வெறுக்கிறதுனா இங்க வந்து ஹேட்னு சொல்லி பாக்குறோம். அது வந்து என்னதுன்னா, தேவன் வந்து அவனை வந்து சூஸ் பண்ணல. ஓகே. ஓகே. யாரை சூஸ் பண்ணாருன்னா, யாக்கோபை சூஸ் பண்ணாரு. அவ்வளவுதான். ஆமா. ஆமா. யாக்கோபு தான் இஸ்ரேல மாத்தினாரு. ஓகே, மத்தபடி ஏசா இஸ்ரேல மாத்தல. ஓகே. ஆமா. ஆமா. ஐசக்கை சூஸ் பண்ணாரு தேவன். ஐசக்கு 2 பசங்க பிறகுறாங்க. அது 2 பேருமே சூஸ் பண்ணிருக்கணும். ஆனா காட் என்ன பண்றாருன்னா, யாக்கோபு மூலமா தான் என்ன பண்ண 12 கோத்திரம் வர வைக்கிறாரு. ஓகே. ஆமா. தேவ தீர்மானத்தின்படி. அதனால வந்து ஹேட்டட் சொல்லும்போது வந்து அதுக்கான வார்த்தை வந்து லவ் லெஸ் இல்லைன்னா வந்து he is not chosen சொல்றது அதுக்கான அர்த்தம். ஓகேவா? அதே நேரத்துல நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இன்னொரு சொன்னீங்க பார்ஷியாலிட்டி. அப்பதான் வந்து பார்ஷியாலிட்டி பண்றாரா? ஏன்னா 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டியதுதானே, ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏன் வந்து ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா 10 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தரை மட்டும் சூஸ் பண்றாரு? அவனை என்ன எலிஜிபிலிட்டியில சூஸ் பண்றாரு? அவன் அன்பா இருக்கானா? கருணை, அவன் வந்து ரொம்ப நல்லவனா இருந்தானா? இல்லைன்னா பூர்வ ஜென்மம் சொல்லி இருக்கா, அதுல நல்லது பண்ணானா? அவன் பூர்வ ஜென்மம் சொல்லி கான்செப்டே கிடையாது பைபிள்ல. ஓகே, இப்பதான் மனுஷன் ஒரு தடவை பிறப்பதும் பின் நியாயத்திற்படுவதும் இதான் டைரக்டா இருக்கு. ஓகேவா? மத்தபடி பூர்வ ஜென்மம் நல்லது பண்ணா இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஆமா. தேவன் என்ன சொல்றாருன்னா, அவனோட செய்கையினாலும் கிடையாது, விருப்பத்தினாலும் கிடையாது, வாஞ்சினாலும் கிடையாது, விலையை செய்யற தேவன். ஓகே, அவர் தான் என்ன பண்றாருன்னா செயல்படுத்த சொல்லுவாரு. அதே வசனத்துல 17ஆம் வசனம் படிங்க, அதே அதிகாரத்துல. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அதலால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். என்ன புரியுது? கடினப்படுத்த விரும்புகிறார். எதுக்காக கடினப்படுத்துறாரா பார்வோவை? அவருடைய நாமம் மகிமைப்படுத்துகிறார். ஒரு என்னதுன்னா அதை வந்து பவுல் வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது கீழே படிங்க. ஆமா அது படிச்சு. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல பிரஜாதியிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அப்ப அதுல என்ன புரியுதுன்னா, தேவன் வந்து நம்ம எல்லாருமே ஒரு களிமண்ணா பாக்குறாரு. ஓகே, குயவனா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு?
ஒரு பாத்திரம் செய்யும் போது இந்த பாத்திரம் நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுக்கிறேன் சொல்றாரு. இன்னொன்று பாத்திரம் செய்யும் போது இதை நான் வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு வச்சுக்கிறேன். நான் தண்ணி நான் செப்டிக் டேங்க்ல தண்ணி இருந்துச்சுன்னா அது எடுத்து வெளில கொட்டுறதுக்கு ஒரு பாத்திரமா வச்சுக்கிறேன் சொல்லு. ரெண்டுமே இதுல செய்யறாரு, அந்த மண்பாண்டத்துல தான் செய்யறாரு. அவர் தண்ணி குடிக்கிறது வச்சுக்கிறாரு, அது வீட்டுக்குள்ள இருக்கு, உடனே வெளியில இருக்கு. ஓகே, அதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு, அவருக்கு இருக்கு. ஆமா இருக்கு. அப்போ அந்த களிமண்ணாகிய நம்ம என்ன பண்ணணும்? அவர் எதுக்காக நம்மள வச்சிருக்கிறாரோ அந்த வேலைக்காக தான். அந்த வேலையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, வெளியில இருக்க பாத்திரத்துக்கு வந்து கோபம் வரும், என்ன ஏன்டா இப்படி வச்சாலும் சொல்லிட்டு. ஓகே, தேவன் அது வந்து அதுக்கான விஷயங்களை புரிய வைப்பாரு, அது செய்ய வைப்பாரு. ஆனா உள்ள இருக்க பாத்திரம் வந்து என்ன பண்ணணும்னா இதை பார்த்து மேனு பாராட்டக்கூடாது. நான் பேர் உள்ளே இருக்கிற, நீ நான் வெளியில இருக்கிற மேனு பாராட்ட முடியாது. சோ இது மூலமா நம்ம என்ன புரிய வருது பாத்தீங்கன்னா, தேவனோட சாய்ஸ். அவர் உள்ள வைக்கிறதோ வெளில வைக்கிறதோ அவர்கிட்ட இருக்கு. உங்களை தெரிந்து கொள்றதோ தெரிந்து கொள்ளாம இருக்கிறதோ அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட சண்டை போட முடியாது. ஓகே, பாத்தீங்கன்னா பார்ஷியாலிட்டியா தேவன் சரி பாத்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி தான், தெரிந்து கொள்றது. ஓகேவா, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் சூஸ் பண்றாங்கன்னா இந்த கம்பெனி வந்து உலகத்துல வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, உனக்கு இந்த தகுதி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. நீ இந்த டிகிரி முடிச்சிருக்கியா, ஓகே, இல்லைன்னா வந்து இந்த ஸ்கில் செட் எல்லாம் உனக்கு இருக்கா, இந்த டேலண்ட் எல்லாம் இருக்கா உனக்கு சொல்லும் போது உங்களுக்கு வந்து வேலை இன்டர்வியூ வச்சு வேலைக்கு எடுத்துப்பாங்க. அப்படிதான் இந்த உலகம் பண்ணுது. அதனால இங்க பார்ஷியாலிட்டி கிடையாது இந்த உலகத்துல. ஆனா தேவனோட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவன் திறமையை பார்த்துதான் சூஸ் பண்றதா பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் தான் வந்து என்ன பண்ண திறமையை கத்து தர்றாரு சூஸ் பண்ணிட்ட பிறகு. ஓகே, நீ ஒண்ணும் இல்லாததுல இருந்து நான் என்ன பண்ண உன்ன அழைத்தேன்னு சொல்லி சொல்றாரு. நான் விட்டு இருந்தா நீ வந்து அழிஞ்சு போயிருப்ப. நான் உன்னை என்ன பண்றேன், அவரோட சூசிங்க எப்படி இருக்குன்னா அற்பமானதும் குப்பையமாயா இருக்கிறது தான் தேவன் என்ன பண்றா சூஸ் பண்றாரு. ஓகேவா, அந்த வகையில நம்ம இப்ப பாக்குற விஷயம் என்னதுன்னா, நம்ம இல்லாமல் பூர்ணமாக முடியாது சொல்லும்போது தேவன் என்ன பண்ணாருன்னா உலகத்துல இருந்து ஒரு சில மக்களை வந்து என்ன பண்ணாருன்னா பிக் பண்றாரு, சூஸ் பண்றாரு. ஓகேவா, அப்படி சூஸ் பண்ணவங்க தான் யார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்போஸ்தலர்கள். ஓகே, அவங்களுக்கு குறிச்சு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, எங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரம். நான் படிக்கிறது வந்து எப்படின்னா வந்து ஒரு டீடைல் ஸ்டடி மாதிரி இருக்கும், அதனால உங்களுக்கு ஆழமா புரியும் அடுத்து என்ன நடக்கும். யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். போதும் திரும்ப படிங்க அந்த வசனத்தை. நீர் எனக்கு உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. எவ்வளவு தெளிவா கிறிஸ்டல் கிளியர், இதை காட்டுல கிளியரா சொல்ல முடியாது. ஆனா நம்ம நிறைய தடவை படிச்சுட்டு இருப்போம், ஆனா நம்ம டக்குன்னு போயிடுவோம். ஓகே, அதான் ஆல்வேஸ் லேர்னிங், படிச்சுட்டே இருப்பாங்க ஆனா புரியாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆனா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நீர் யாரு, தேவன உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு நான் உம்மை வெளிப்படுத்தினேன் நாமத்தை. அவன் மத்தவங்களுக்கு என்ன வழியாம் வெளிப்படவில்லை சொல்லி தெரியுது. ஓகேவா, இதனால்தான் மத்திய 13 கூட நீங்க படிக்கும்போது என்ன பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம் 13:10. யூத மக்கள் மத்தியிலேயே இயேசு கிறிஸ்து யாருக்கு வந்தாரு, யூதர்களுக்கு வந்தாரு. யூத மக்கள் மத்தியிலேயே யாருக்கு மட்டும் தான் புரியுது, இவங்களுக்கு மட்டும்தான், சீசர்களுக்கு மட்டும்தான் புரியுது. அப்சல்யூட்லி. ஓகே, 13ஆம் அதிகாரம் 10ல இருந்து படிங்க. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய உண்மைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. சரியா, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கோ சொல்லும்போது யாருன்னா மேல இருக்க ஜனங்களுக்கு அருளப்பட்டவங்களுக்கு, ஜனங்களுக்கு உயிரோடு இருக்க மக்கள். ஓகேவா, அப்படியே அது படிச்சுட்டு வந்திருந்தது என்ன தெரிய வருதுன்னா, நம்ம என்ன பார்த்தோம், யாரை பத்தி பார்த்திருந்தோம் இதுக்கு முன்னாடி போன வாரத்துல, விசுவாச வீரர்கள். அவங்களை பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன பேசுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, கீழே பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யாரு, சபை தானே. இங்க பாக்கும்போது சீஷர்கள் சபை. ஓகே, சூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவங்க வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறவங்களையும் வந்து அவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி சொல்றாரு 17ஆம் அதிகாரத்துல. அதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ணாங்க, அவங்க மூலமா விசுவாசிக்கிற, அவங்களும் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா இருக்காங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒரு கூட்டம் சொல்லி, சிறுமந்தை சொல்லி பார்க்கணும். ஓகேவா, அவங்க ஒரு குரூப். இப்போ
இவங்களுக்கு இவங்க வந்து இந்த உலகத்தை காட்டிலும் டிஃபரெண்டா இருக்காங்க. உலகத்துல இருந்து ம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஓகே, ஆமா. இருக்கும்போது நம்ம போன வாரத்துல பார்த்தது பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள். ஓகே, ஆ. அவங்க ஆமா. இங்க உள்ள கொண்டு வர்றாரு, இயேசு கிறிஸ்து கொண்டு வர்றாரு. எங்க கொண்டு ம். வர்றாருன்னா 16ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஆ, மத்தேயு 13:16 ஆமா. படிக்கிறேன். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். யாருடைய அநே கண்கள் பாக்கியம் உள்ளவைகள்? சீசர்கள் கரெக்ட், சீஷர்களுடைய கண்கள் கண்கள். பாக்கியம் உள்ளவைகள். ஓகே, ஆமா. உங்க காதுகள் கேட்கிறதுனாலும் நீங்கள் பாக்கியம் உள்ளவைகள் சொல்லி சொல்றாரு. பாக்கியம் உள்ளவைகள். சொல்லிட்டு என்ன ஆமா. சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாயிண்ட் புரியுதா? அவங்க அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க, விரும்பியிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. ம். தாவீது ஆசைப்பட்டிருக்காரு, ஆபிரகாம் ஆசைப்பட்டிருக்காரு, ஏனோக்கு ஆசைப்பட்டிருக்காரு, இவங்களும் ம். ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா என்ன பண்றது, பண்ணலையா? அவங்களுக்கு கொடுக்கல. ம். கொடுக்கல. புரியுதா டிஃபரன்ஸ்? ஆமா. சபைனா என்னது, இவனா என்னது? நம்ம இல்லாமல் பூர்ணம் அடைய முடியாது. யார் ஃபர்ஸ்ட் வராங்க இப்போ கேட்டகரியில? First ஓகே, சீஷர்கள் சபை தான். வருது. சபை தான் வருது. ம். சீஷர்கள், அதான் சீஷர்கள், சபை. சபை ஓகே, சபை. ம். அப்புறம் அதே மாதிரி விசேஷித்த நன்மை சொல்லும்போது என்ன இருக்கு? இவங்களுக்கு கிடைக்கல, ஆசைப்படுறாங்க. ஓகே, ஆனா இது இங்க கிடைக்கல. மட்டும் தான் ஆமா. சொல்றாங்களா? கிடைக்கல, இங்க மட்டும் தான் சொல்றாங்களா? பார்த்தீங்கன்னா கிடையாது. வாங்க படிக்கலாம். 1 பேதுரு. ஆ. 10ஆம் வசனத்துல இருந்து. எத்தனாவது அதிகாரம்? 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆ. அதுல இருந்து. ஆ. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுது இந்த சுவிசேஷம். ஓகே, சுவிசேஷம் ஆ, ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பரிசோதனை பண்ண போது பண்ணினார்கள். தங்களிலுள்ள தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நமது நிமித்தம். நிமித்தமே அப்படின்னு அர்த்தம் என்னது? அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னது? தங்கள் நிமித்தம் அல்ல சொல்லும்போது நம்மளுக்காக கிடையாது போல இருப்பா. இந்த சாப்பாடு நம்மளுக்காக கிடையாது, இது வேற யாருக்கோ கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிருக்காருப்பா அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த வேற யாரு? சபைதான். என்ன சொல்றாங்க? அதுக்கு முந்தின வசனத்துல என்ன சொல்றாங்க? கிறிஸ்து வருது, பாடுகளையும் பாடுகளுக்கு அப்புறம் பின்வரும் மகிமைகளையும் கழிச்சு என்ன பண்றாங்களோ வருதான் இந்த காரியம். அது அப்ப யார் இருக்கா? அப்போ சீஷர்கள், சபை இருக்கு. ஆமா, அவங்கள பத்தி தான் எழுதிருக்காங்களாம். ஓகே, இதை உற்று நோக்க தேவதூதர்களும் ஆசையா இருந்தார்கள், ஆசையா இருக்கிறார்கள். ஆமா. ஓகே, என்னடா தேவன் பண்ணிருக்காரு சொல்லிட்டு. அப்போ அந்த விசேஷித்த நன்மை சொல்லும் போது அதோட ஆழம் புரியுதா இப்போ? சூப்பரா இருக்கு. ஆமா, அவங்களுக்கே இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டு நம்ம செலக்ட் பண்ணப்பட்டிருக்கோம்னா சூப்பரா இருக்கு. ஓகே, அப்போ நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மொமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா என்னதுன்னா வாழ்க்கையில ஒரு தடவை தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அண்ட சராசரத்துல ஏகப்பட்ட தூதர்கள் இருந்தாலும், ஓகே, ஏகப்பட்ட தேவனோட படைப்புகள் இருந்தாலும், இந்த சிச்சுவேஷன் இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையில இருந்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற யாருக்குமே கொடுக்கப்படல. தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? நோக்க ஆசையா இருக்கு. ஏன்னா இது வந்து ஏன் ஆசையா இருக்காங்க? இது வந்து புது விஷயம், நடக்கவே இல்லை. இது ஏற்கனவே நடந்திருந்தா என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே பாத்துட்டப்பா இத சொல்லி போயிருப்பாங்க. ஒரு நடக்காத விஷயம், ஈவெண்டே நடக்கல. அதனாலதான் இந்த விசேஷித்த நன்மையானது ஒன்று. நம்ம பாக்கலாம். சரி, இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இது வரைக்கும் எழுதிக்கோங்க, நான் பார்த்ததுல வசனங்கள்லாம்.
2 பாயிண்ட் பார்த்தோம்ல, நம்மை அல்லாமல் பூரணமாக முடியாது, அப்புறம் விசேஷித்த விசேஷித்த நன்மை. நன்மை. அது ஒன்றும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே. ஓகேண்ணா. சோ அப்போ விசேஷித்த நன்மை சொல்லும்போது இப்பதான் வந்து அந்த பாயிண்ட் வருது. என்ன நன்மை சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க நான் பழைய ஏற்பாடு விசுவாச வீரர்கள் காட்டிலும் டிஃப்ரெண்டானது. இப்போ எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை என்ன சொல்றாங்க பாருங்க. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனாகிய ஆசாரியமாகிய இயேசு கிறிஸ்து. ஆமா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பாருங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே. அப்படின்னா அர்த்தம் என்னது? முதலாவது விசேஷம் என்னதுன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவங்க யாரு? சபைதானே. சபைதான். பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள், அதுக்கப்புறம் அவங்க நம்ம வச்சுதான் அவங்க பூரணராக முடியும். பூரணராக முடியும். இல்ல அவங்களுக்கு வந்து பரலோகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவங்க பூமியில அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? அவங்க பூமிக்குரியதுதான் நினைக்கிறேன், இன்மைக்குரியது மாதிரி இருக்கலாம். சபைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோக அழைப்பு. ஓகே, இங்க டைரக்டா அதான் வசனம் படிக்கிறோம். பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே. ஓகே, இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு, தாவீதுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு சொல்லி நம்ம பார்க்கலாம். எங்கன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15 கடைசியில 17ல இருந்து. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற ஜூலையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஓகே, அது பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் ஸ்கிரீன்ல.
சரிங்களா? ஆமாண்ணே. ஆனா, திருப்பி பாத்தீங்கன்னா ஐப்ராத் நதி தொடங்கி ஆ. எகிப்தின் நதி மட்டும். ஓகே. எகிப்தின் நதி வந்து நைல் நதி. நைல் நதி. ஆமா. ஐப்ராத் நதி வந்து ஈராக்ல இருக்கு. ஆ. இதுதான் வந்து ஆக்சுவல் பார்டர். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. பண்ணப்பட்டது. ஓகே. என்னைக்காவது ஒரு நாளாச்சும் இது ஃபுல்லா புடிச்சா இருந்ததா அவங்களுக்கு? பாத்தீங்கன்னா கிடையாது. தாவீது பீரியட்லயும் இதாகலையாண்ணே? இதுல மேக்ஸிமம் கிரேட்டர் பாத்தீங்கன்னா கிரேட்டர். இது வரைக்கும் தான் சாலமனோட பீரியட்ல. ஓகே ஓகே. இது தாண்டி வரல. ஓகே ஓகே ஓகே. ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் ஓவராலா. சரி, ப்ராமிஸ் லேண்ட் வாக்கு பண்ணது தேவன். ஓகே ஓகே. ஆனா வந்து சாலமோனோட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருந்தது. ஓகே ஓகே. இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. அப்போ தேவன் வாக்கு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இது ஒரு நாளா வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இது யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. ஆமா. ஓகே, டைரக்டா நேம் எல்லாம் போட்டிருக்க எந்த எந்த இடம் சொல்லிட்டு நல்லா இப்ப படிச்சீங்க. ஆமா, கேனியரும் கெர்சியரும் அவங்க இருக்கிற அந்த இடம், அந்த இடத்துக்கு முன்னாடியே இருக்கு. ஏதாவது எகிப்து நதி துவக்கி நதி தொடங்கி யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும். ஓகே, அது மட்டும். ஆமா. ஓகே, இங்க எங்கேயாவது பரலோகம் சொல்லி போட்டிருக்கா? இல்ல இல்ல. இது யாருக்கு சொன்னாரு 18ஆம் வசனத்துல? ஆபிரகாமுடைய உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை. ஓகே, இப்ப தேவன் வாக்கு பண்ணது என்னது? நான் இது தரேன் சொன்னாருன்னா அது தருவார் தானே? கண்டிப்பா. ஆமா. அது இப்ப வரைக்கும் தரல. ஓகே, ஆமா. அது என்ன சொல்லியிருக்காரு? தேவன் தரும் நகரத்துலக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். அது தேவன் ராஜ்யத்துல யாருக்கு கிடைக்கும்? ஆபிரகாமுக்கு கிடைக்கும். அவர் எதிர்பார்த்தது என்னது? பூமியில நகரம். ஆமா. ஆமா. அப்போ சபைக்கு என்ன எதிர்பார்ப்பு? பரலோக அழைப்பு. தேவன் என்ன வாக்கு கொடுத்திருக்காரு? பரலோக அழைப்பு சொல்லிட்டு. ஆமா. பரம அழைப்புக்கு உள்ள பரிசுத்த சகோதரர்களே, தேவன் வாக்கு கொடுத்தது என்னதுன்னா என்னோட கூட சிங்காசனம் உட்காருவீங்க. ஓகே, 12 சிங்காசனத்துல அது வெளிப்படுத்தல் 2:7 வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி ஜெயம் கொண்டனோ அதே மாதிரி நீங்களும் ஜெயம் கொண்டு என்னோட சிங்காசனத்திலேயே உட்கார்ந்துருப்பீங்க சொல்லி சபைக்கு சொல்றாரு. சர்தை சபைக்கு எழுதுறதாவது, பெர்கமு சபைக்கு எழுதுறதாவது, பேரல்பே சபைக்கு எழுதுறதாவது சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா பரம அழைப்பு 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 பரலோகம் 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 சொல்றது எல்லாமே யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மட்டும் பேசும்போதெல்லாம் அதை பேசுறாங்க பைபிள்ல. ஆனா மட்டும் சொல்லப்பட்ட லேண்ட் பத்தி பேசும்போதெல்லாம் யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஆமா. ஓகே, அப்போ 2 பேருக்கு அழைப்பே வந்து வேற வேற. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றது லேண்ட். ஆமா, ப்ராமிஸ் லேண்ட். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணது பரலோகம். மக்கள் என்ன பண்றாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்ன வராங்கன்னா அப்போ பழைய ஏற்பாடுல இருக்கிற விசுவாச வீரர்களுக்கும் பரலோகம் தான் கொடுப்பாங்க சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா தேவன் எங்கேயுமே சொல்லல. ஓகே. புரியுதா? இல்ல இல்ல. யாருக்கு? புதிய ஏற்பாடுல சபைக்கு மட்டும் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அப்ப விசேஷித்த நன்மை நன்மை சொல்லி பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட். ஓகே, அவங்களுக்கு பூமியில அவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். தேவன் எங்கேயுமே பரலோக ஆசீர்வாதம் சொல்லவே இல்ல. ஓகே, எழுதிருங்க. எழுதிருங்க. இதெல்லாம் தான் வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய விஷயங்கள்.
ஓகே. ஓகே. சோ இத பத்தி நீங்க இன்னும் டீட்டெயிலா நம்ம வந்து 7வது 8வது கிளாஸ்ல படிப்போம். ஆனா இப்போ நம்ம சபையை பத்தி பார்க்கலாம். ஓகே. பார்க்கும்போது உணர்வு வசனம் படிச்சிருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமா. இறங்கினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஆமா. ஏறினவர் யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை அல்லாமல் வேற யாரும் எங்க போலையா? பரலோகத்துக்கு போகல. போகல. இயேசு கிறிஸ்து வந்து பரலோகம் ஏற வரைக்குமே யாரும் போல. போகல. அப்போ இவங்களுக்கு பரலோக அழைப்பும் கிடையாது. ஓகே. அப்போ செத்து போனவனும் எங்க போறாங்க? எல்லாம் நித்திரையில இருக்காங்க. கரெக்டா? ஓகே. எப்போ வந்து உயிர்த்தெழுவாங்க? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை போ. ஆமா. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பரலோகத்துல வந்து ஆபிரகாம் இருக்கிறாரு, ஓகே சொல்லிட்டு ஐஸ்வர்யன் லாசரஸோட கதையை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா என்ன இருக்குன்னா, ஏதோ ஒரு பிழை இருக்குன்னு சொல்லி தெரியுது. பைபிள்ல அப்படி சொல்லவே இல்ல. வேற ஏதோ யாரோ மிஸ்லீட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. நம்ம புரிதல்ல தப்பு இருக்கு. ஓகே, அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதே நேரத்துல வந்து இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க மறிச்சிட்டாங்க, இப்ப தேவோட இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் நடக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில தான் என்ன எல்லாரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொல்லி சொல்றாங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னா, பாரம்பரியமா அவங்க வாயின் வார்த்தையினால சொல்றாங்க. ஆனா வசனம் அப்படி சொல்லவே இல்லை. ஓகே. ஆமா. சமாதானம், மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா சத்தியத்தை மாத்துறாங்க. ஆமா. சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் வருகையில உயிர்த்தெழுப்படுவாங்க. ஆமா. ஓகே, என்ன பண்ணிருந்தாங்க, இப்பயே பரலோகம் போயிட்டாங்க சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து தப்பான விஷயம். உண்மையிலே தப்புதான். ஆமா. ஆண்டவர் அப்படி சொல்லலையே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. ஓகே. சோ ஆனா முக்காவாசி ஒரு 90% மக்கள் வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்ப இந்த வார்த்தையும் சொல்லலாம். இந்த வார்த்தையும் சொல்லலாம். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படியுமே கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறதுமே தப்பு தானே? தப்புதான். இயேசு கிறிஸ்துவின் வருகையில தான் வரும். ஓகே. ஓகே. சப்போஸ் ஒருத்தவங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துருச்சு சொன்னாதான் தப்பு. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வருகை வந்துருச்சு அப்புறம் இவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க சொல்லி சொன்னாங்கன்னா ஓகே, கரெக்ட். ஆமா. ஆனா இயேசு கிறிஸ்து வருகை வரலையே, வந்துச்சுன்னா இந்த உலகம் எப்படியா இருக்காது. ஆமா. ஓகே, சாத்தான் ஒண்ணும் கட்டப்படலையே. ஆமா. ரொம்ப அக்கிரமம் நடக்குது. தேவன் ராஜ்யம் வந்துச்சுன்னா வந்து என்ன ஆகும்? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அழிஞ்சையும் சொல்லிதான் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல படிக்கும். உயிர்த்தெழுதல் நடக்கணும் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் என்னதுன்னா, இது வேணா எழுதிக்கோங்க. யோவான் 3:13 படி பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் பரலோகத்துக்கு போல, அதே போக முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு பரலோக அழைப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே நேரத்துல அவங்க இல்லன்னு சொல்லி இயேசு கன்ஃபார்ம் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அப்பதான் வந்து என்னதுன்னா எல்லாம் உயிர்த்தெழுவாங்க சொல்லி போட்டிருக்கு. அதுல நம்ம இல்லாமல் பூர்ணமாக முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யார் உயிர்த்தெழணும் சொல்லி பாத்தீங்கன்னா சபை தான் உயிர்த்தெழணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் அவங்களோட உயிர்த்தெழுதல் நடக்குது. ஆர்டர். ஓகே, இது இங்க அங்க மட்டும் சொல்லல, எங்க சொல்றாங்க? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 22 ஆமா சொல்றாங்க. ஓகே, பின்பு அவருடையவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். ஆமா.
ஓகே. ஓகே, சரி. இப்ப என்னதுன்னா பூமியில வர, ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் பரலோக இவங்களுக்கு பழைய ஏற்பாடு விசுவாச வீரர்களுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? அவங்களுக்கு என்ன சரீரத்துல வருவாங்க? அவங்க பூமியில வரணும்னா மாம்சமும் ரத்தமும் தேவை. ஓகே, பூமிக்குரிய சரீரம் தேவை. ஓகேவா? வர்றதுக்கு. ஆனா என்னதுன்னா ஆதாம் எப்படி தப்பு செய்யாம பாவம் இல்லாத நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமைக்கான சரீரம் வரணும், கொடுக்கணும். ஓகேவா? அதுல வராங்க. அதுக்கப்புறம் சோதிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே சோதிக்கப்பட்டுதான் வெற்றி பெற்றாங்க. ஓகே, இவங்க எல்லாருமே நீதிமான் என்று கண்ணப்பட்டாங்க சொல்லி நம்ம லிஸ்ட் பாக்குறோம். ஓகே, இவங்க எல்லாருமே என்னதுன்னா சாத்தனால சோதிக்கப்படுறதுக்கு எல்லாம் கிடையாது. ஓகேவா? இப்ப என்ன விஷயம் நம்ம பாக்குறோம்னா மாம்சமும் ரத்தத்திலையும் இவங்க உயிரோட இந்த பூமியில வந்து தேவனோட ராஜ்யத்துல வந்து அரசாள்ற ராஜ்யம் வரும்போது பூமியில வந்து இருக்காங்க சொல்லி போகிறோம். சபை வந்து அவங்களுக்கு என்ன அழைப்பு? பரலோக அழைப்பு. அவங்க எந்த சரீரத்துல வரணும்? ஆவிக்குரிய சரீரம். அவங்க சரீரம் வந்து வேற, பூமிக்குரிய சரீரம். பூமியில வந்தாங்கன்னா பூமிக்குரிய சரீரம் கொடுக்கலாம். அவங்க பூமிக்கு சொல்லி அவங்களுக்கு அவங்க பரலோக அழைப்பு, பரம அழைப்புக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அவங்களுக்கு என்ன பரலோக ஆவிக்குரிய சரீரம். பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் படிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. தேவன் ராஜ்யம் சொல்றது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா அது பூமியில வரும் இல்லைன்னா பரலோகத்துல வரும் அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். என்னதுன்னா ரெண்டா பிரிக்கிறாரு காட். என்னன்னா சபை வரும்போது என்ன பண்றாருன்னா அது பரலோகத்துல தேவனுடைய கிறிஸ்துவோட சேர்ந்து ஆளுகை செய்யறதுக்கான ஆளுகை கூட்டம். ஓகே, சொல்றது வந்து சொல்றாங்க. இப்ப இங்க 1 கொரிந்தியர் 15ல பேசுறது பாத்தீங்கன்னா சபையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கொரிந்திய மக்கள் யாரு? இயேசு கிறிஸ்து மூலமா விசுவாசம் வச்சவங்க. சபைக்காக பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசும்போது என்ன சொல்றாருன்னா நீங்க பரம அழைப்புக்கு பங்குள்ள சகோதரர்கள். ஓகே, உங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்றோம்? மாம்சமா ரத்தத்திலேயே நீங்க என்ன பண்ணுவாங்க? பரலோகம் போக முடியாது. அப்படின்னா இந்த மாம்சீக சரீரம் வந்து அழிவுக்குரிய சரீரம் வந்து அழியாமை தரித்து கொள்ளணும். சாவுக்கு ஏதுவான சரீரம் வந்து சாகாமை தரித்து கொள்ளணும். அப்பதான் நீங்க போக முடியும். அப்ப என்ன சரீரமே மாற்றப்படணும் சொல்லி சொல்றாரு. நான் வந்து அப்படியே படிங்க 51 படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே படிச்சுவா. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சரி, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை சொல்லும்போது என்ன அர்த்தம்? இப்போ சபையின் அழைப்புல இருக்கிறவங்க நிறைய பேர் நித்திரையில போயிடுவாங்க. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க? நித்திரை அடைவதில்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து இப்ப வராரு வச்சுக்கோங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்காக சபையா இருக்கிறதுல இயேசு கிறிஸ்துக்காக அஸ்திபர போதனைகளை தெரிஞ்சு ஒருத்தர் ஞானஸ்தானம் பெற்று அதுல வந்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. மேல்கட்ட போதனை நல்லா கட்டியிருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்க 1800 வந்து இறந்துட்டாங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து 2026 வராரு. வரும்போது இப்ப நம்மளும் வந்து மேல்கட்ட போதனை எல்லாமே கரெக்டா கத்துக்கிட்டு அஸ்திபரமும் நல்லா கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம உயிரோடு இருக்கோம். நமக்கு என்ன ஆகும்? உயிரோடு இருக்க மக்களுக்கு நித்திரை, நம்ம நித்திரை என்ன சொல்றது வந்து மரணம் வராது. மரணம் இல்ல நமக்கு கிடையாது. ஆமா, ஒரு இமைப்பொழுதுல நம்ம என்ன ஆகணும்? மரணம் சரீரம் வந்து மறுரூபமாக்கப்படுது. ஓகே, அதனாலதான் என்ன சொல்ற இங்க இருக்கும் சில அநேகர் நித்திரை அடைவதில்லை சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போ வந்து யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க பாத்திரவான்களா இருக்கிறாங்களோ அந்த தகுதி பெற்ற மக்களா இருக்காங்களோ அந்த அஸ்திபாரத்திலையும் மேல்கட்ட போதனையிலையும் பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கட்டப்பட்டவங்களா இருந்தாலும் கூலிய பெற மக்களா இருந்தாங்களா அவங்க என்ன பண்றாங்க? மறுரூபமாடுறாங்க. அதே நேரத்துல நம்ம என்ன வராங்க? ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்துல இருந்துட்டு மேல்கட்ட போதனையும் நல்லா தெளிவா செய்வாங்க. ஆனா இறந்து போயிட்டாங்க. ஓகே, அவங்க என்ன வராங்க? அவங்களும் உயிரோட வராங்க சொல்லி பாக்குறோம். ஆனா படி 51 இருந்துவா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்க மரித்தோர் யார பத்தி பேசுறாங்க? இந்த
அஸ்திபார போதனைலாம் கத்துக்கிட்டு புரிஞ்சு அதன்படி நடந்து மறிச்சவங்க. சுவிசேஷம் ஆ. கொடுக்கப்பட்டவங்க எல்லாம் சபை எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆ. கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் கூட்டம். 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்கவங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே, ஓகே. மரித்தவர்கள் ஆமா. உயிரோடு இருக்க நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமா. ஓகே, அப்ப அந்த மறுரூபம் சொல்றது என்னதுன்னா, இந்த அழிவுக்குரிய சரீரத்துல இருந்து நம்ம என்ன பண்றோமோ ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாற்றப்படுறோம். மாற்றப்படுறோம். ஓகே, அதுக்கு அர்த்தம் சொன்ன படிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். ஓகே, ஆ. இதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த அதுக்கு அர்த்த வசனம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா இங்க என்ன புரியுது பாத்தீங்கன்னா, நீங்க பரலோகவாசியா இருந்தீங்கன்னா நீங்க மாம்சீக சரீரத்துல போக முடியாது. போக முடியாது. உங்களுக்கு என்ன தேவைப்படுது? மாம்சம் ரத்தம் பரலோகத்துக்கு போக முடியாது. போகாது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா சரீரமே மாற்றப்படணும். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? ஓகே. ஓகே. உயிரோட செத்து போனவங்க சொல்லும் போது யாரை குறிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 2000 வருஷத்துல இயேசு கிறிஸ்துவின் வந்ததுல இருந்து இது வரைக்கும் யாரெல்லாம் விசுவாசித்து அஸ்திபாரத்துல இருந்து மேல்கட்ட போது தெளிவா போட்டு இருக்காங்களோ அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உயிர் தெழுவாங்க. ஆமா. உயிரோடு இருக்கிற சில பேர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க? மறுரூபம் ஆவாங்க. ஓகே. சேஞ்ச் ஆவாங்க. சொல்றதா இங்க பவுல் விளக்குறாரு ம். கொரிந்தியர்களுக்கு. ஓகே. ஓகே. இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து மாம்சீக சரீரத்துல இறந்தார், மரிச்சாரு. ஆமா. உயிர்த்தெழும்பு எந்த சரீரத்துல இருந்துச்சாரு? ஆவின் சரீரம் தானே? ஆவின் சரீரம். ஏன்னா அவருடைய சரீரம் என்ன அவர் வச்சிருந்த ராப் பண்ண அந்த துணி என்ன இருந்தது? சேலை அங்கேயே இருந்தது. ஆமா. ஓகே, எப்படி ராப் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் அங்க இருந்தது சொல்லி அந்த வார்த்தை வேற போட்டிருக்காங்க. எப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரியே வச்சிருந்தோம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் என் கையில வந்து ஏதாவது பொருள் இருந்ததுன்னா, ஓகே வச்சிருக்கேன்னா, திடீர்னு அந்த பொருள் இருக்க கவர் மட்டும் இருக்கு, பொருள் காணும். ஓகே. எப்படின்னா வந்து ஆவிக்குறி சரி எப்படின்னா அதுக்கு வந்து இந்த கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது, இந்த பவுண்டரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு இந்த நம்ம கண்ணால் பாக்குற பொருட்கள் தான் என்ன இருக்கு, இந்த பவுண்டரி இருக்கு. இதை விட்டு வெளில வரணும்னா நான் ஒண்ணு திறந்தாதான் வெளில வர முடியும். ஆமா. ஓகே, இந்த பொருளை எடுக்கிறது இது பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கணக்குல இந்த ஏதாவது வைக்கிறதுக்காக நம்ம வெளில எடுக்க முடியும். ஆமா. ஓகேவா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, ஆவி மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமா. ஓகேவா? அந்த ஆவியில தான் என்ன பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து பூட்டி இருந்த கதவு வழி ஆமா உள்ள போயிருந்தார். ஆமா. ஓகே, அப்ப ஆவிக்குரிய சரீரம்னா என்னதுன்னா அதுக்கு வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் இந்த பொருட்கள் மேல வந்து இதெல்லாம் கிடையாது, வர நிக்க முடியாது. ஓகே. அவங்க என்ன பண்ணாங்கன்னா டைரக்டா எப்படி தூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் திறக்கப்பட்டவனதான் தூதர்கள் தெரியுறாங்களோ, அந்த
அவங்களுக்கு ஆமா. வந்து தெரியுமோ, ஓகே, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஓகே இது புறப்படாது அன்லெஸ் அண்ட் அன்டில் தேவன் நம்மளோட கண்களை திறந்தா வெளியே. ஓகேவா? ஓகே அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எந்த சரீரம் சொல்லிட்டீங்கன்னா ஆவிக்குரிய சரீரம். சரி. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, உயிர்த்தெழுந்தது. ஆ, இப்போ பூமியில 40 நாள் இருக்கிற வரைக்குமே அவர் என்ன பண்ணாரு? அந்த ஆவிக்குரிய சரீரத்துலதான் இருந்தாரு. சரீரத்துல. ஆமா. சரி. அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் பிதாவின் இடத்துல இன்னும் ஏறி போகவில்லை சொல்றாரு. ஆமா. அவர் என்ன பண்ணாரா 40 நாளும் நான் இருக்கிறேன் என்று சீஷர்களுக்கு காட்சி சீஷர்களுக்கு கொடுத்தார். திருஷ்டாந்தங்களை காட்சி கொடுத்தாரு. ஆமா. அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல. ஓகே, 3ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். கடைசியா யாருக்கு? அதான் நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அந்த இது இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார். ஆமா. பெரிய போல எனக்கு ஆமா. இப்போ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து காட்சி தர மாதிரி யாருக்காவது கண்ணு தெரியாம போயிடுச்சா? இல்ல, எல்லாருக்குமே தெரியுது. ஆனா பவுலுக்கு மட்டும் காட்சி கொடுக்கும்போது என்னாச்சு? கண்ணு தெரியல. ஆமா. கண்ணுல இருந்து அப்படியே மூடிச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. அப்போ ஆவிக்குரிய சரீரத்திலே வந்து மேன்மைகள் இருக்கு சொல்லி நம்ம பாக்குறோம். மகிமையின் சரீரம் சொல்லி ஒன்று இருக்கு. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். ஓகே. தூதர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காங்க. யாராவது ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிற தூதர்களை வந்து தேவன் கண் திறந்து பார்க்க வச்சாருன்னா, இப்ப எக்ஸாம்பிள் பீலையாம இருக்காரு. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனா வந்து அவருடைய இதுக்கு வந்து தெரிஞ்சது, யாருன்னா கழுதைக்கு தெரிஞ்சது. தேவன் வந்து அவங்க கண்ணை திறந்த பிறகு பிள்ளையம் என்ன பண்றாரு? தேவதூதனை பாக்குறாரு, யோசுவா பாக்குறாரு, மனோவா பாக்குறாரு. ஓகே, அந்த மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. ஓகே, தேவதூதர்களை. ஆனா அவங்க கண்கள் என்னாச்சா? ஒன்னாகல. ஆனா இயேசு கிறிஸ்துவ வந்து பார்க்கும்போது என்னாச்சு? அவருக்கு கண்கள் பயங்கர பிரகாசம். சொல்லி பார்க்கும்போது மகிமையின் சரீரம் சொல்லி ஒன்று. இதுதான் பேதுருல வந்து பவுல் எழுதுறாரு. சாரி, பிலிப்பியர்ல வந்து பவுல் எழுதுறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, அழிவுக்குரியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது சாகாமையும் சொல்ற வார்த்தையின்படி அந்த சாகாமை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்லி தேவனுக்கும் அந்த மகிமையின் சரீரத்துல போறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா சாத்தான் சொல்றவன் யாரு? அவனும் ஒரு தேவதூதன் தான். அவனை தேவன் அழிப்பாரா சொல்லி பாத்தீங்கன்னா அழிக்கிறாரு. அவனு சாகாமை எல்லாம் கிடையாது. ஓகேவா? சாகாமை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா படிங்க, புடிச்சுக்கோங்க இந்த வசனத்தை. எங்க போங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏற்கனவே படிச்சிருக்காங்க. சாவாமை ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒரே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்போ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த சாகாமை உள்ள வார்த்தையை வந்து நம்ம பாக்குறோம். ஓகேவா? என்னன்னா தேவனுக்கு சொல்லப்பட்டது 1 தீமோத்தேயு. நம்ம எப்பயுமே என்ன பண்றோம்னா கிரேக்கத்துல போய் பார்க்கணும். புதிய ஏற்பாடு கிரேக்கத்துல எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டது அதுல போய் பார்க்கணும். ஓகே, அதுல பார்க்கும்போது இம்மார்டல் சொல்லி போட்டுருக்கு இங்கிலீஷ்ல. He alone is immortal. ஓகேவா? அதான் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே அது பேர் என்னதுன்னா அர்த்தனேஷியா சொல்ற வார்த்தை. அர்த்தனேஷியா சொல்ற வார்த்தை. அது எங்க எழுதிருக்காங்கன்னா 3 தடவை தான் மொத்தமா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. 3 தடவை. ஒண்ணு வந்து 1 தீமோத்தேயு 6:16,
மற்ற 2 எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 15:53, 15:54. நம்ம சொல்லும் போது தேவன் என்ன பண்றாரா, சபைக்கும் இந்த சாகாமையே கொடுக்குறாரு. மகிமை பாத்தீங்களா? விசேஷித்த நன்மையானது ஒன்று சொல்லும் போது இது தூதர்களுக்கு கூட கிடைக்காது. ஏன் வந்து தூதர்கள் உற்று நோக்க ஆசையா இருந்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் யாருக்குமே நடக்கல. இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அவ்வளவு பெரிய மகிமை தர்றாரு. அவருக்கு இருந்த ஒரே சாகாமை இருந்த அந்த விஷயத்த இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு, அந்த மகிமை சரித்திர மூலமா கொடுத்து சாகாமை கொண்டு வர்றாரு. அதனாலதான் அங்க வசனம் என்ன பண்றாருன்னா, அழிவுக்குரியது அழியாமையும், சாவுக்கியது என்னது சாகாமையும், மரணம் ஜெயமாக விளங்கப்படும் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதுதான், அதனாலதான் நம்ம டீடைல் பாக்குறது இந்த விஷயங்கள். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து அங்க என்ன போட்டிருக்கு, பிலிப்பியர்ல என்ன போட்டிருக்கு, நமது குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. இந்த மாதிரி எங்கேயாவது வந்து ஆபிரகாம் சொல்லியிருக்காரா, ஏனோக்கு சொல்லியிருக்காரா, மோசேக்கு சொல்லியிருக்காரா, இல்ல யாருக்கா சொல்லியிருக்காரா? இல்ல, யாருக்கும் சொல்லல. அவனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? உன்னை கானான் போய் சேர்ப்பேன், ஓகே, உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் சொல்லிதான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. யோசுவாவுக்கு சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா சபைக்கு இங்க இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையில இருந்து 2ஆம் வருகை இருக்கிற சபைக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்காரு, தேவன் பரம அழைப்புன்னு சொல்லி ஒரு அழைப்பு சொல்லியிருக்காரு. உங்க குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்க வந்து அமெரிக்காவுக்கு உங்களுக்கு வந்து குடியிருப்பை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க குடியிருப்பு எங்க இருக்கு? அமெரிக்கா சிட்டிசன் நீங்க. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படா இதை இங்க இருந்து கிளம்பலாம் சொல்லிதான் பாப்பீங்க. அந்த கண்ணோட்டத்துலதான் யார் இருந்தாங்கன்னா அப்போஸ்தலர் இருந்தாங்களாம். என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களும் சரி, அவங்களுக்கு அவங்க சுவிசேஷம் கேட்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா எப்படா கிளம்பணும் சொல்லிதான் இருந்தாங்களாம். ஆனால்தான் அந்த மக்கள் அவரையும் சரி, அவங்க கூட இருக்கிற மக்களையும் சரி என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 பேதுரு தான் தலைவரா இருக்காங்கல்ல மக்களுக்கு அந்த டைம்ல. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தேனியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இதுக்கான கிரேக்க வார்த்தை பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா 3 இடத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? பரதேசினா என்னது? ஊர் நாடு இல்லாதவங்க. ஆமா. நாடோடிகள் மாதிரி. ஓகே, சொந்தமா இடம் கிடையாது, சொந்தமா ஊர் கிடையாது. அப்போ உங்களுக்கு எது ஊராகும்? பரமழைப்பின் பரலோகத்து குடிவு மக்களே என்ன சொல்றாங்க? பிலிப்பியர்ல போட்டிருக்கு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. ஓகே, அந்த தத்துவம் இவங்களுக்கு இருந்திருக்கு ஃபுல்லாவே. ஏன்னா தேவன் என்ன பண்ணாரு, வாக்கு கொடுத்திருக்காரு. எப்படி வந்து ஆபிரகாமுக்கோ எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இங்க பாருங்க, அதே வசனம் வந்து எபிரேயர் 11:13 சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:13 இதே வார்த்தையை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:13 என்ன போட்டிருக்கு? ஆபிரகாம் அந்நியரும் பரதேசியுமாய் சுற்றி இருந்தார். இதுக்காக பூமியில தேவன் ஒரு ராஜ்யம் கொண்டு பண்றாருல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, வாக்கு பண்றது கிடைக்கும் சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், இப்போ பரலோகத்துல நம்மளுக்கு குடியிருப்பு சொல்றதுக்காக நம்ம இங்க சுத்தி திரியிருக்கோம். சோ அதுதான் வந்து பேதுரு 2:11 சொல்லுவார். ஓகே. என்ன படிங்க 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, ஓகே, மாம்ச இச்சை, மாம்சத்துல எல்லா வரதுல விட்டு விலகி சொல்றாரு. அப்ப என்னன்னா நம்மள என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த பூமிக்குரியவங்களே கிடையாது, தேவன் அவ்வளவு பெரிய அழைப்பு கிடைச்சிருக்காரு. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, பூமிக்குரிய காரியங்களை நீங்க வந்து ஈடுபடாதீங்க. எப்படி ஆபிரகாம் இருந்தாரோ, அவர் பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும் அவரை அந்த டைம்ல என்ன பண்ணாரு,
இதே இன்னும் தேவன் ராஜ்யம் வரல, அந்நியரும் பரதேசியமா இருந்து அவர் ராஜ்யம் வரும், பூமிக்கு வரும் சொல்றதுக்காக வெயிட் பண்றாரோ, அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு உண்மையான குடியிருப்பு வர்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க சொல்லி சொல்றாரு. கண்கள் திறக்கப்படட்டும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? கான்டெக்ஸ்ட் புரியுதுல இப்போ உங்களுக்கு? ஆமா. ஓகே. சோ அப்ப நம்ம என்னன்னா, இயேசு கிறிஸ்து எவ்வாறு மாம்சத்துக்குள்ள ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரு, ஆவிகள் சரீரத்துல வராரு, அது நார்மல் மத்த ஏஞ்சல்ஸ் இது இருக்காங்களோ தேவதைகளோ இந்த மாதிரி. ஆனா ஒன்ஸ் அவர் பரலோகம் போயிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, மகிமையின் சரீரம் வந்துருக்கு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம என்ன பண்றோமா, மறுரூபமாக போறோம். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, 1 யோவான் 3:2 வந்து படிச்சீங்கன்னா படிங்க அதை. ஆமா, அது நான் படிச்சிருக்கேன். நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணாரு, யோவான் என்ன பண்ணாருன்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, உயிர்த்தெழுந்த மாதிரி பாத்துட்டாரு. ஆவிக்குரிய சரீரத்தை பாத்துட்டாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படிதான் சரீரம் இருக்கும் சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஆனா என்ன சொல்றாரு, மகிமையின் சரீரத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா, தெரியாது, இன்னும் வெளிப்படவில்லை. ஆமா, வெளிப்படவில்லை. நான் வந்து என்ன பண்ணுவேன், அவர் வரும்போது அவர் என்னை எடுத்துக்கொள்ளும் போது அவரை போல நான் மாறுவேன் பாத்தீங்களா, அப்ப நான் அவர் எப்படி இருக்காரு சொல்லி தெரிஞ்சுப்பேன் சொல்லி சொல்றேன். புரியுதா இப்போ டிஃபரன்ஸ்? கரெக்ட். நீங்க மகிமையின் சரீரம் சொன்னபோது எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. யோவான் இதுல சொன்னது கரெக்டா ஞாபகம் வந்துச்சு. கரெக்ட். சூப்பர். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. ஆனா இதுல ஒரு கொஸ்டின் வருது. நீங்க இந்த பவுலுக்கு தரிசனமாகும் போது ஆண்டவர் அப்போ பரலோகத்துக்குரிய அந்த சரீரத்துல தரிசனமா இருப்பாரா? ஆமா, அதனாலதான் வந்து ஒரு வெளிச்சப்பட தெரிஞ்சது. கண்கள் முன்னாடி பார்க்க முடியல. 1ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட மகிமை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஓகே, கண்கள் எல்லாம் பிளேசிங் டார்ச் அந்த மாதிரி எல்லாம் போட்டு எதுக்காக பவுலோட கண்கள் அப்படி ஆகுது? மற்ற எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆமா, வேற யாருக்கும் தெரியல, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியாத மாதிரி இருந்துச்சு. எனக்கோ அந்த வெளிச்சம் பார்த்தேன்னு சொல்றாரு. ஆமா, தரிசனம் பண்ணார். எங்க சொல்றாருன்னா 15ஆம் அதிகாரத்துல நம்மதான் படிச்சோம்ல ஒரு வசனம், அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார். அப்பியர்ட் லாஸ்ட் 8. ஓகே. சரிப்பா. சோ கடைசியா ஒரு வசனம் மட்டும் படிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சிடலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
14:3 ஆமா 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொல்லி சொல்றது யாருக்கு சொல்றாரு? தேவன் சாரி இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு, சீஷர்களுக்கு. சபைக்கு. சீஷர்கள் மட்டுமா பாத்தீங்கன்னா சீஷர் மட்டும் கிடையாது, சீஷரை வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற கேட்டு சபைக்கு. மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, அது சபைக்கு, எங்க போட்டு நமக்கு. சொல்லி பார்த்தாரா? சபைக்கு நமக்கு தான். யோவான் 17ஆம் அதிகாரம் ஆ. 20ஆம் வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இவர்கள் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக் கொள்கிறேன். தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்றாரு, அதே நேரத்துல யாருக்காக வேண்டிக் கொள்றாரு? அவரோட வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்காக. விசுவாசிக்கிற இவங்களோட மூலமா வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்காகவும் வேண்டிக் கொள்றாரு சொல்லுவாரு. ஓகேவா? சோ இத வந்து இதான் நம்ம பாக்குறோம். நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல் இருக்கு. இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் படிச்சுன்னா இன்னும் நிறைய நிறைய தெளிவு இருக்கும் இதுல. ஓகேவா? நம்ம பாக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ் பாக்கலாமா? பாக்கலாம். சரி, ஓகே. இப்ப நீங்க 6ஆம் வசனத்திலிருந்தே படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள் சொல்லும்போது என்ன அர்த்தம்? ஆண்டவர் செலக்ட் பண்ண ஆட்கள். கரெக்ட். அவங்களை என்ன பண்றாரா? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணாரா? முன்குறிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப உலகம் தோன்றதுக்கு முன்னாடி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த உலகம் பிரசன்ட் வேர்ல்டு. ஏன்னா ஆதம் தப்பு செஞ்சிட்ட பிறகு தான் தேவன் என்ன பண்றாரு? இந்த திட்டத்தை உருவாக்குறாரு சொல்லி போறோம். மீட்பின் திட்டம். ஓகே, அதுக்கப்புறம் அடிக்கப்பட்ட ஆடா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, எல்லாமே வருது சொல்லி போறோம். அப்போ ஆனா ஆபிரகாமுக்கு முன்னாடி, நோவாக்கு முன்னாடி, இல்லைன்னா ஏனோக்கு முன்னாடி, ஓகே, தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு திட்டத்தை உருவாக்குறாரு. அந்த திட்டத்தின்படி என்ன பண்றாருன்னா ஒரு கூட்டத்தை வந்து செலக்ட் பண்ண சொல்லி சொல்றாரு. ஓகே, அந்த கூட்டம் சொல்ல பேர் தான் சபை சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா? எப்ப திட்டம் போட்டாரு? ஆதாம் தப்பு செஞ்ச உடனே. சொல்ற அந்த காரியத்தின் டைம்ல இருந்து தேவன் வந்து ஒரு திட்டம் போடுறாரு. ஓகே, அந்த திட்டத்தின் படி தான் நடந்தாரு. அப்போ என்னதுன்னா அந்த வாக்குத்தத்தம் சொல்றது எல்லாமே கொடுக்குறாரு. ஓகேவா? ஆனா இந்த ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியும், நோவா வர்றதுக்கு முன்னாடியும், ஏனோக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பாயிண்ட்ல யாரு இருந்தா பாத்தீங்கன்னா சபை இருந்தது. அவங்கள வந்து தேவன் என்ன பண்றாருன்னா வச்சிருக்காரு. ஏற்ற வேலையில எப்போ வரணுமோ அவங்க என்ன பண்ணணும்? பிறக்கணும். அவங்க பிறப்பு வேணா இயேசு கிறிஸ்து டைம்ல இருக்கலாம், இல்ல 2026 இருக்கலாம், இல்ல 2080 இருக்கலாம், 70 இருக்கலாம், இல்ல 2000 இருக்கலாம், எப்ப வேணா இருக்கலாம். ஓகேவா? பிறப்பு வேணாம். ஆனா தேவன் தீர்மானிச்சதப்போ அந்த ஆதாம் தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தேவன் திட்டம் போடுறாரு பாத்தீங்களா? அப்பயே நடக்குதுன்னு சொல்லி போறோம், இந்த உலகத்துக்கு முன்னாடி. அப்போ நீர் எனக்கு தந்தவர்களை, இது ஏன் சொல்றேன்னா வந்து எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தெரியும். எபேசியர் அதிகாரம் அதுல 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்மை தெரிந்து கொள்ளப்படியே, உலகம் தோன்றதுக்கு முன்னே சொல்லும்போது ஆபிரகாம் முன்னாடியே வந்து தேவன் என்ன பண்றாரா? இந்த மாதிரி இம்மானுவேல் இல்ல மேத்யூ சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணிருக்காரு. சந்தோஷமா இருக்கு. ஆபிரகாம் முன்னாடி. ஓகே, அதான் இங்க நம்ம பாக்குறோம். உலகம் தோன்றதுக்கு முன்னாடி. சோ அப்படி பார்க்கும்போது இங்க பேக் டு நம்ம 17 யோவான் 17 வந்துட்டான். இவ படிங்க. ஓகே, முன்னே அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். ஓகே, நான் உம்மை பற்றி வெளிப்படுத்தினேன் சொல்லி சொல்றாரு. ஓகே,
நீங்க வந்து ஒரு 2 பாயிண்ட் நீங்க படிக்கணும். அதான் எந்தெந்த வசனத்தை நீங்க வந்து கூட கூட வச்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் 6:44 ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லுங்க. 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால். ஓகே, என்ன அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் வரமாட்டான். சொல்றாரு. அப்போ இங்க நான் எழுதுறேன், தெரியுதா பாருங்க. காடு, மேனு, ஓகே, ஓகே, அவன் ஃபர்ஸ்ட் வந்து வரலாம். காடு சூஸ் பண்ண பிறகு தான் என்ன பண்றானா அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட போறானா. அதே வசனத்துல அதே இதுல யோவான்ல வசனம் படிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே எல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். என்ன சொல்ல இங்க என்ன பாக்குறோம்னா ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கு. கரெக்டா? என்னன்னா யோவான் 6:44 என்ன போட்டிருக்குன்னா, பிதா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மட்டும் தான் என்கிட்ட வருவாங்க சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஆமா, இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா தான் என்ன பண்ண முடியும்? பிதா கிட்ட போக முடியும். ஆமா, என்ன புரியுது இதுல? புரியுதா? ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்க மூலமா தான் நான் வந்து உங்க மனைவி கிட்ட பேச முடியும். ஓகே, ஓகே. உங்க மனைவி மூலமா தான் உங்ககிட்ட பேச முடியும். ஐயோ, இது கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப என்னதுன்னா, பிதா ஒருத்தனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரான், எடுத்து வர மாட்டான். ஓகே, ஆமா. நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கேன், என்னை எல்லாமே பிதா இடத்துல வர முடியாது. இப்போ நான் கேக்குறது என்னன்னா, ஆல்ரெடி பிதாவுக்கு வந்து இந்த மனுஷன் யார் சொல்லி தெரியுமா? அவர்கள் உம்முடையவர்கள். ஆமா, தெரியும். ஆமா, 7ல படிச்சீங்கன்னா, அவர்கள் உம்முடையவர்கள், அவர்களை என்னிடத்தில் தந்தீர் என்ன கொடுத்தீங்க. ஆமா, கரெக்ட். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களை சூஸ் பண்ணிருந்தாலும் இந்த மக்களுக்கு வந்து தேவனும் தெரியாது, கிறிஸ்துவும் தெரியாது. ஆமா, ஓகே. அப்போ ஒரு கூட்ட மக்களை வந்து குரூப் இல்ல செலக்ட் பண்ண மக்களை வந்து தேவன் என்ன பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவோட வேலை என்னதுன்னா பிதாவை பத்தி அறிவிக்கிறது. ஓகே. அறிவிச்சிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க? விசுவாசிச்ச உடனே ஞானஸ்தானம் பெறாங்க. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு என்ன பண்றாங்க? பிதா இடத்துல வராங்க. ஓகே. ஓகேவா? அப்போ இங்க என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து இது தேவன் வந்து என்ன பண்ணா சூஸ் பண்றாரு, எலெக்ட் பண்றாரு. ஓகே, ஓகே. ஏன்னா சூஸ்ன்னு சொல்றது எடுத்துறேன். மென்னு ஒரு கூட்ட மக்களை சூஸ் பண்றாரு. அவங்கள வந்து யார்கிட்ட இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? டீச் பண்றாரு. ஆமா. ஓகே, போதிக்கிறாரு. அவர் போஸ்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறாங்க, பிலீவ் பண்றாங்க. ஆமா, பிலீவ் பண்ண உடனே அவங்க என்ன பண்றாங்க? டைரக்டா பிதாவின் இடத்துல வர்றாங்க. ஓகே, ப்ரே பண்றாங்க. ஓகேவா? ஓகே. இதுதான் வந்து ப்ரே பண்றதுனாலே பிதா யாரோட பிரேயர் கேட்கறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்களோ, இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங் அஸ்திபார போதனை தெரிஞ்சுக்கிட்டு யார் விசுவாசி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்களோட பிரேயர் மட்டும் தான் தேவன் என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஓகே. ஆனா அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது. ஒருவேளை அப்ப அந்த டீச்சிங் ஒரு ஜீசஸ் கொடுக்குற அந்த டீச்சிங்க பேசிக்கா சரியா புரியல, இல்ல அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கோம்னு நான் பிரேயர் பண்ணா அப்ப என்னுடைய பிரேயருக்கு வேல்யூ இல்ல. ஓகே, ஓகே. ஏன்னா அட்ரஸ் வந்து தப்பா இருக்கு. கரெக்ட். ஓகே, கரெக்ட்.
ஓகே, சரியான பிதா கிட்ட போல. ஆ ஓகே, அதனாலதான் நீங்க குட்டிக்காரனை போட்டாலும் சரி, நீ விரும்பினாலும் சரி, வாஞ்சைப்பட்டாலும் சரி, விலை செய்யற தேவனாலே ஆகும். ஆகும். ஓகே. அவன் மேல் இறக்கமா இருக்கிறவன் அவன் மேல் இறக்கமா இருப்பேன். ஓகே. ஆனா அப்போ இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி முன்னாடியே இது செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த குரூப். அத அவர் விசுவாசிச்சு அந்த டீச்சிங் மூலமா அதுக்கப்புறம் ஆண்டவர் விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அவரு கூடவே தேவனோடயே என்னுடைய கான்டாக்ட் கான்டாக்ட் வர ஆகுறேன். முடியும். ஆ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா தேவன் அவருடைய ஆவியை கொடுக்குறாரு, பரிசுத்தை கொடுக்குறாரு. குடுக்குறார். ஓகே, ஓகே, ஓகே. அப்போ அஸ்திபாரத்துக்கு அப்புறம் தான் கொடுக்குறாரு. எபேசியர்ல படிக்கிறோம்ல, ஆமா, ஆமா. விசுவாசிகள் ஆன விஷயத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது ஆ அவருடைய பரிசுத்தை கொடுக்குறாரு. ஓகே. இதை நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ கிளாஸ்ல பார்த்தோம். ஆனா அப்ப இதுக்கு முன்னாடி சில இடத்துல வேற வேற விஷயத்துக்கு முன்னாடி ஞானஸ்நானம் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த இந்த பேசிக் இந்த இந்த அடித்தளமே சரியா தெரியாதுல்ல. அப்ப அவங்கெல்லாம் எப்படி? அவங்க எப்படி யோவான் கொடுத்தாரோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம், அவங்க என்ன ஞானஸ்நானம். பண்றாங்க, நான் குடிகாரனா இருந்தேன், நான் ஆ, கொலைகாரனா இருந்தேன், நான் அதுல ஓகே. இருந்து மனம் திரும்புறேன் சொல்லி ஆ, மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் தான் தவிர அது இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் கிடையாது. கிடையாது. ஓகே. அதனால்தான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா படிங்க, அப்போஸ்தலர் 19. ஆ, ஓகே. அங்க நான் பவுல் பாத்தீங்கன்னா படிங்க, 1ல ஆ, படிங்க. அப்போ சில 19ல 1ல இருந்தவனே 1ல அப்பல்லோ என்பவன் ஆ, அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஓகே. அவல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் ஆமா. தெளிவா எல்லாமே தெளிவா இருக்கு. அதுல மாற்றமே கிடையாது. ஓகேவா? என்னதுன்னா இப்ப உலகத்துல நடக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் நடக்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். அதனால நீங்க சாட்சிகள் கேட்கும்போது என்ன பாக்குறீங்கன்னா நான் பாவியா இருந்தேன், நான் இத்தனை பண்ணிருந்தேன், தப்பு பண்ணிருந்தேன், நான் இவன் மனம் திரும்பிட்டேன், இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன் சொல்லி சொல்லுவாங்க. வார்த்தை வேணா இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க அஸ்திவாரம் தெரியல. அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். ஒருத்தவன் உண்மையான அவன் பரிசுத்தத்தை பெற்று சொல்லி அந்நிய பாஷையில பேசுறதா சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் அந்நிய பாஷை கிடையாது, அவன் வாயின் வார்த்தை. ஏன்னா அஸ்திபாரம் தெரிஞ்சாதான் அவனுக்கு உண்மையான பரிசுத்தத்தை கொடுக்கப்படும். ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா அது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா தங்களையும் ஏமாத்துறாங்க, மத்தவங்களையும் ஏமாத்துறாங்க. அதுதான். ஓகே. இப்ப புரியுதுண்ணே. ஓகே. சரிப்பா. சோ நீங்க யோவான் 17ஆம் அதிகாரம் நீங்க படிங்க, அப்படியே கன்யூஸா. அதுல உள்ள தெளிவு இருக்கும். ஓகேவா? நம்ம இதோட முடிக்கலாம். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க எழுதிக்கோங்க, நம்ம நாளைக்கு எழுதி வைக்கிறேன். ஆமா, ஆமா. சரிங்க. நீங்க அந்த இது மகிமையின் சரீரம் சொல்லும்போது இன்னொரு வசனம் நான் இதை பார்த்தேன். நீங்க நோட் சொல்லுங்க. அந்த 17ஆம் அதிகாரத்துல என்னுடைய மகிமை அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு 22ஆம் வசனத்துல. அது மகிமை சரீரம் கிடையாது. நம்ம எப்பயுமே கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். அது அவருடைய போதனைகளை சொல்றாரு. ஓகே. தேவனை பத்தின சத்தியங்கள் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அது சரீரம் பத்தி பேசும்போது நம்ம மகிமை சரீரம் சொல்லும்போது ஓகே, ஓகே. சரி, ஓகேப்பா. ஓகேண்ணா, ப்ரேயர் பண்ணலாம். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இன்றைக்குரிய வேத பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், நீங்கள் எங்கள் விசேஷித்த நன்மையானது ஒன்றை ஆண்டவர் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதை வச்சுருக்கீங்க. அதை புரிந்து கொள்வதற்கு, கேட்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுகளை காட்டிலும் அவங்களையும் எங்களே இல்லாமல் பூரணராகாதபடிக்கு எங்களை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்காக
ஆண்டவரே பிதாவே, நீங்கள் தெரிந்து கொடுத்த அன்புக்காக தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் கிறிஸ்து மூலமாக அந்த அடிப்படை போதனையில அந்த சத்தியத்துல ஊன்ற ஆண்டவரே அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி ஆண்டவரே பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுறவங்களா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் இதுக்கான ஆழமான சத்தியங்களின்படி வேத வசனத்தின்படி நாங்கள் கரெக்டாக கட்டப்படுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, வழி நடத்துங்க. அண்ணனையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏற்ற நாட்களில் ஏற்ற நேரத்தில் அந்தந்த நாளுக்குரிய சத்தியங்கள் உண்மைகள் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகேண்ணே, ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. ஆ ஆ ஆ